ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் லைஃப் ஸ்டைல் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனேமே சரி த்ரெட்டில் 4 லேயர்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அடுத்த லேயர் வந்து சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் பீடை பொறுத்தளவு ஒரு பீடுக்கு 2 பீட்ஸ்க்கு ஒன்ஸ் கம்பல்சரி ஸ்டிச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 4 mm பீட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த 4 mm பீடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் வந்து கம்பல்சரி நம்ம கொடுக்கணும். நீடில் வந்து பார்த்திங்கன்னா அயன்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். த்ரெட் வந்து தங்கூஸ் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த தங்கூஸ் த்ரெட் யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸை அயன் பண்ணும்போது பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா ஸோ த்ரெட்டு உருகிடுச்சுன்னா பீட்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ சேஃப்டியாக வச்சுக்கணும். அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா 2.5 mm பீட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுக்கு பதில் வந்து சுகர் பீடே கொடுக்குறதுனா கூட கொடுக்கலாம். பட் சுகர் பீடை பொறுத்தளவு அது விற்கிற விலைவாசிக்கு நம்ம சொத்தை தான் எழுதி வச்சுட்டு பீட்ஸ் வாங்கணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு மெட்டீரியல் சொல்கிற ரேட்டு அதிகமாக போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் ஆரி ஒர்க்கர்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டுருக்கு. பட் அதனால் நமக்கு ப்ளவுஸோட ரேட் வந்து கம்மியாகிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யாரும் ஒரு தீர்வு வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னே தெரியல. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் போட கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரியான ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் லேயர் அகைன் 4 mm பீட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த 4 mm பீட், 2.5 mm பீட், 3 mm பீட், இந்த மாதிரி எந்த ஒரு பீடாக இருந்தாலுமே ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் அப்படிங்கிறது கம்பல்சரி. அப்படி இல்லாமல் நம்ம டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பீட்ஸ் ஒன்ஸ் 3 பீட்ஸ் ஒன்ஸ் அப்படிலாம் நம்ம பீட்ஸை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ ஆரி ஒர்க்குக்கான மரியாதையே இருக்காது. எகைன் நெக்ஸ்ட் லேயரும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 mm பீடு வைக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன், 4 mm பீடும் 2.5 mm பீடும் 1 அப்படி வச்சிட்ருக்கிறேன். ஸோ ஒரு பீடு விட்டு சென்டரில் இந்த மெத்தடில் ஒவ்வொரு பீடுக்கும் இடையில எண்ணாட் போட உங்களுக்கு டைம் இல்லைனா டாப்பிங் மெத்தடில் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு 4 இயர்ஸாக நம்ம ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் போட கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை உங்களோட ஸ்பெஷல் டேக்கு ஆரி ஒர்க்கால் ப்ளவுஸ் நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்னை கால் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிப்ரவரி மந்தில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 5 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஆஃபரும் போயிட்டுருக்கு. ஸோ உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சிம்பிளாக அங்கங்கே 4 mm பீட், 2.5 mm பீட் வச்சு ஒரு புட்டா கொடுத்துருக்கேன். இந்த பேக் நெக் வந்து இதுதான் சேம், இதே தான் ஃப்ரண்ட் நெக்லேயும். இந்த டிசைன் எப்போது போல் உங்களுக்கு சிம்பிளாகவும் போடுறதுக்கு ஈஸியாகவும் பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.